பிரம்மாண்டமான தோணியப்பரை வணங்கிட்டு அப்படியே மேலே ஏறி போனா நமக்கு சக்தி வாய்ந்த சட்டநாதர் கோயிலோட உச்சியில காட்சி தருவாரு. இந்த சட்டநாதர் பைரவரோட ஒரு அம்சங்க. இவருக்கு தான் அர்த்த ஜாமத்துல தினமும் பூஜைகள் நடைபெறும். ரொம்பவே அரிதா கிடைக்கக்கூடிய புனகு சட்டம் சாத்தி சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த பூஜையில மட்டும் நீங்க கலந்துகிட்டா போதும், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேருங்க. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர்னா அது சீர்காழி தாங்க. இங்க தான் சிவனும் பார்வதியும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்காங்க. அவருக்கு அம்மன் ஞானப்பால் ஊட்டிய குளக்கரை இந்த கோயில தாங்க இருக்கு. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ரொம்பவும் பிரம்மாண்டமான இந்த கோயில் இன்னைக்கு தர்மபுரம் மாநிலம் கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த கோயில ஒரே இடத்துல அஷ்ட பைரவர்களை நம்ம தரிசனம் பண்ண முடியும். உங்களுக்கு கோர்ட் கேஸ்னு சட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்தா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நீங்க நினைச்ச உடனேவும் இந்த கோயிலுக்கு வர முடியாது. சிவன் கூப்பிட்டால் மட்டும்தான் வர முடியும். நானே 2 மாசம் காத்திருந்து தான் இந்த கோயிலுக்கு போனேன். உங்களை சிவன் அழிச்சா இந்த கோயிலுக்கு போங்க, உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இந்த கோயிலை பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து போட போறோம்.